தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். 2 முக்கியமான செய்திகள். ஒன்று என்னடானா, அந்த 2வது சொன்னேன்ல, 2 வயசு குழந்தைய ஒரு திமுக நிர்வாகி வந்து, அது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. 2 வயசு குழந்தைகிட்ட எல்லாம் என்னதான் இவனுங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரில. என்ன உணர்வு இந்த நாய்ங்களுக்கு வருதுன்னு தான் எனக்கு தெரில. ஒரு 2 வயசு குழந்தைய தகாத முறையில் பயன்படுத்தி கொன்றிருக்கான். அந்த குழந்தைக்கு வாய் பேசக்கூட, அப்பா, அண்ணன், மாமா அப்படின்னு வாய் பேசக்கூட அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இவர் பண்ணுறது அம்மாவா அப்பாவா எந்த நாய்ங்கிறதே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 40 வயசு இருக்கும் ஒரு நாய், திமுகவில் அமைப்பாளராக போஸ்டிங்கில் இருக்காப்புல. அந்த நாய் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 2 வயசு குழந்தைய, வெறும் 2 வயசு குழந்தைய துடிக்க கொண்டிருக்கான். இந்த மாதிரி தவறான முறையில் அந்த குழந்தையை பயன்படுத்திட்டு, அந்த குழந்தையோட அம்மா வந்து இல்லாத டைமில் பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து தகாத முறையில் ஈடுபட்டு அந்த குழந்தைய கொண்டிருக்கான். என்னதான் அந்த அந்த நாய்க்கு அந்த பிள்ளையை பார்க்கும்போது தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரில. எங்கேருந்துனா இந்த உணர்வுலாம் வருதுன்னு தெரில. அந்த செய்தியை நான் சைடில் போடுறேன். இன்னொரு பக்கம் என்னென்னா, என்னதான் இவ்வளோ கொடூரங்களை நம்ம பார்த்தாலும் இதை நம்ம பேசக்கூடாது. இந்த தருணத்தில் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்திருக்காரு. செய்தி எப்படி வெளில வந்துட்டுருக்கு தெரியுமா? லைக் வந்து சபாநாயகர் அப்படி இல்லைன்னா திமுகவோட துணை பொதுச் செயலாளர் என்ற போஸ்டிங்கை ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்குறாங்களாம். 75 ஆண்டுகால கழகம், 75 ஆண்டுகால கழகம்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாங்கல்ல. உண்மையிலே அந்த 75 ஆண்டுகால கழகம் என்னவா மாறப்போகுது தெரியுமா? காயலாங்கடையாக மாறப்போகுது. சத்தியமாக சொல்கிறேன். எங்கள் ஊர் சைட்லலாம் ஆக்கர்கடைன்னு சொல்லுவாங்க. பழைய பொருட்கள், எஞ்சி இருக்கிற கம்பி, லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கிற வேஸ்ட்டான பொருட்கள் எல்லாம் காயலாங்கடையில் தூக்கி கொண்டு போட்டிங்கன்னா அந்த கிலோவுக்கு ஏற்றவாறு பணம் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே அதிமுகவில் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. சசிகலா அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கேயும் நம்ம ஏற்றலை. டிடி அவர்கள் இருந்தாங்க, அவரும் அதிமுகவில் போய் சேர்ந்துட்டார். ஸோ நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி இப்போ திமுகவில் போய் சேர்ந்துருக்காரு. நீங்கள் இங்கே சேர்ந்தாலும் உங்களுக்கு வழி இல்லை, அங்கே சேர்ந்தாலும் வழி இல்லை. இத்தனை வாட்டி முதலமைச்சராக இருந்த ஒருத்தர், தமிழ்நாட்டை ஆள வேண்டிய ஒருத்தர். நான் சத்தியமாக நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டில் வந்து டிவியில் நியூஸில் போட்டுட்ருக்கும்போது, இபிஎஸ்ஸுக்கா ஓபிஎஸ்ஸுக்கா யாருக்கு இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 2016 அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறமா வந்து லைக் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். லைக் வந்து நீங்கள் சட்டசபையில் யாருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்குது, யாருக்கு பெரும்பான்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து யார் முதலமைச்சர், யார் கட்சியோட தலைவருங்கிறது தீர்மானிப்பாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்துருக்கலாமே, பாவம் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு போய் கொடுத்து வச்சுருக்காங்களே, எல்லாரும் போய் ஆதரவு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. அந்த அளவுக்கு அப்போவே தன்னோட விஷயத்தை அந்த அந்த என்னதான் இருந்தாலும் அதிமுக வேறு கட்சிகளை கூட இருக்கட்டும், அம்மா அவர்களுக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன், அதிமுகவை பிடிக்கலங்கிறது 2வது. எனக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பர்சனலாக அவங்களோட ஆளுமை என்கிற ஒரு திறனால், அயன் லேடி என்கிற ஒரு பெண்மணியை இவ்வளோ தூரம் வளர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா ஆரம்பத்தில் 96க்கு அடுத்ததாக அவங்க வந்து அந்த ஒரு சட்டசபையில் அந்த நிகழ்வுகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தன்னோட சேலையை இந்த திமுக மேலே இவ்வளோ கோபம், அதுதான் நம்ம திருப்பி பேசுகிறது. ஒரு பெண்மணின்னு கூட பார்க்காம அந்த பெண்மணியோட சேலையை, ஜாக்கெட்டை கிழிச்சு சட்டசபைக்குள்ளே எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தி அவங்க சபதம் எடுத்துகிட்டு வெளில போனாங்க. திருப்பி நான் இந்த சட்டசபைக்குள்ளே வந்தேன்னா நான் முதலமைச்சராக தான் திருப்பி வருவேன். அதே மாதிரி வந்தாங்க. ஒரு வழக்கில், பெரும்பாலும் யாருக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரில, ஒரு முக்கியமான வழக்கில் அவங்கள கைது பண்ணுறதுக்காக லைக் வந்து கருணாநிதி அவர்களோட பீரியட், லைக் வந்து எல்லாரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மேலே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே மேலே போகும்போது லிஃப்ட்டில் கூப்பிட்டு வராமல் அந்த அம்மாவை படியில் நடத்தி கூப்பிட்டு வராங்க. மேலேருந்து கீழே வர்றது வரைக்கும் இந்த நாய்ங்கெல்லாம் பண்ணாத அத்துமீறல் கிடையாது. இது எல்லாம் தாண்டி ஓவர் கம் பண்ணி ஒட்டுமொத்த பயலுங்களையும் கை கட்டி நிற்க வச்சு ஓட விட்டவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அவங்கெல்லாம் இருக்கும்போது இவரெல்லாம் இப்படி ஆடுவாரா சொல்கிறாங்க. என்னென்னா லைக் வந்து துணை பொதுச் செயலாளர், அது இல்லைன்னா சபாநாயகராக அடுத்த திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறமா கனவு கண்டுட்டுருக்காங்க. லைக் நம்ம நேற்று பேசியிருந்தோம்ல, இதே ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் ஒரு பையனை, 24 வயசான ஒரு பையனை ட்ரில்லரால் அவனோட நெஞ்சில், கரெக்டாக இந்த இடத்துல நெஞ்சில் ஓட்டை போட்டு அவனோட பிறப்புறுப்பை அறுத்து கொடூரமாக கொன்று சைலன்சரால் அவனோட மூஞ்சி இந்த இடத்துல எல்லாம் சைலன்சரால் சித்திரவதை செஞ்சு ஒரு தண்ணி இருக்கிற குட்டையில் கொண்டு போய் போட்டிருக்காங்க.
அதுக்கு தைரியம் இருக்குது. அந்த கொலை செய்கிறதுக்கு இங்கே தைரியம் இருக்குது. 2 வயசு குழந்தைய கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொடூரமாக கொல்றதுக்கு இங்கே நாய்களுக்கு தைரியம் இருக்குது. டைரெக்டாக திமுக இன்வால்வ்டு. திமுகவோட மாவட்ட துணை செயலாளர் ஒரு நாயோட மகன் தன்னோட ஃபார்ச்சுனர் காரால் ஒரு அரசு ஊழியரை, எனக்கு அப்பா இருந்தால் அது மாதிரி தான் அவனுக்கு அப்பா, அந்த அந்த அரசு ஊழியரோட மகன் குடும்பத்தோட கண்ணுக்கு முன்னாடியே அவனுக்கு வீட்டுக்கு முன்னாடி வச்சு அவங்கள கார் ஏற்றி கொலை பண்ணுறான். இவ்வளோ தைரியம் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ ஆணவம் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நம்பி இந்த பழைய தகர டப்பா எல்லாம் திருப்பியும் திமுக ஆட்சி வரப்போகுது, நம்ம அங்கே போயாச்சுன்னா சபாநாயகர் கிடச்சிரும், நம்மளுக்கு அங்கே போயாச்சுன்னா துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருவாங்க. இந்த 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 கொடூரங்களையும் இந்த கொடுமைகளையும் பாருங்களேன், எந்த அளவுக்கு இங்கே உச்சத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. கார் ஏற்றி கொண்டதும் பேச மாட்டாங்க, அதான் இந்த தகர டப்பா போய் சேர்றதும் பேச மாட்டாங்க. இது சேர்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சேர்றதுனால திமுகவுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, அண்ணா திமுகவுக்கும் இங்கேருந்து போனது மூலமாக ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவங்களுக்கு சரி பிரச்சனை முடிஞ்சுது, ஒன்று ரொம்ப நாளாக சொரிஞ்சிட்டு இருந்து அங்கே போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் திமுக அதை எதிர்பார்க்குது பாருங்களேன். யார் வந்தாலும் தூக்கி போட்டுப்போம், யார் வந்தாலும் நம்ம உள்ளே வச்சுட்டு சபாநாயகரோ ஏதோ ஒரு போஸ்டிங்கை தூக்கி வச்சுட்டு எல்லாரும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் இந்த காயலாங்கடை. இந்த காயலாங்கடை விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த ஆத்மாவுக்கே கம்ப்ளீட்டாக துரோகம் பண்ணி வெறும் 0.4% ஓட்டு இருக்கிற ஒரு கட்சி, 300 கோடி ரூபா மக்களுக்கு டைரெக்டாக துரோகம் பண்ணி வெறும் ஆட்சி அதிகாரத்தில் நம்ம போய் உட்காந்துடணும், நம்ம பையன் உட்காந்துடணும், நம்மளோட தம்பி சுதீஷ் அவர்கள் உட்காந்துடணுங்கிறதுக்காக 300 கோடி ரூபா வாங்கிட்டு பச்சிளம் குழந்தைய கொடூரமாக கொலை பண்ணுற நாயங்கி இருக்கிற கட்சியில் போய் கூட்டணி வச்சுருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த இடத்துல அந்த பையனோட அப்பாவோட இடத்துல நீங்கள் இருந்து யோசிச்சு பாருங்களேன். அவன் அந்த டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறான். அந்த பையன் அரசு ஊழியரோட மகன். என்னென்னா, சார் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்னென்னா, நாளைக்கு அவன் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பணத்தை வச்சு கோர்ட்டில் போய் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லிட்டோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டோ பெயில் வாங்கிட்டு வெளில வந்தான்னா நான் அவனை பார்க்கும்போது என்னை ஏளனமாக சிரிப்பான் சார். சிரிக்கும்போது எனக்கு எப்படி சார் இருக்கும், எங்கள் அப்பாவோட உயிரை பறி கொடுத்துருக்கோம் சார், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஒரு ஆடியோ ஒன்று வெளில வருது. அந்த பையனோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்களேன். நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ கொடூரங்கள் தினம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அந்த அந்த நேற்று நம்ம பேசணும்ல, ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் வந்து ஒரு பையனை இந்த அளவு கொடூரமாக கொன்று குட்டையில் தூக்கி போட்டாங்க அப்படின்னு. அந்த பையனோட அக்கா ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரையும் அப்ரோச் பண்ணி தயவு செஞ்சு எங்களுக்காக இதை பேச முடியுமா, என் தம்பி வந்து இறந்து கிட்டத்தட்ட ஜனவரி 30 நடந்த சம்பவம், இன்றைக்கி வந்து February 27 ஆயிடுச்சு, கரெக்ட் 27 ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமை. இவ்வளோ நாளாகியும் இதை பற்றி யாருமே பேசலை சார். எல்லா பத்திரிகையாளர்களையும் நான் தொடர்பு கொண்டுட்டேன், எல்லா செய்தி சேனல்களையும் நான் தொடர்ந்து இத்தனை நாளாக 27 நாளாக தொடர்பு கொண்டிருக்கேன், யாருமே பேசலை சார். ஒவ்வொருத்தங்க இன்ஸ்டாகிராமில் அப்ரோச் பண்ணி இவங்க பேசி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் பேசினனால மட்டும்தான் இந்த இப்பேற்பட்ட ஒரு சித்திரவதை வெளில வந்தது. இவ்வளோ கொடூரமாக ஒரு பையனை 24 வயசு பையனை கொன்ன ஒரு விஷயம் நாளைக்கு நம்மளுக்கு நடந்துச்சுன்னா, எங்கேயோ தூக்கி போட்டு ஏதோ ஒரு தோட்டத்திலேயோ ஏதோ ஒரு குட்டையில் தூக்கி போட்டாங்கன்னா யாருக்கு என்ன தெரியும்? இது மாதிரி செய்தியை கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு அறிவார்ந்த ஒரு கட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த காயலாங்கடை. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பத்திரிகையாளர்கள்லாம் உண்மையில் நீங்கள் வந்து 3rd pillars ஆஃப் இந்தியாங்கிறது சொல்லிக்கிறதுக்கு சத்தியமாக வெக்கப்படணும், அசிங்கப்படணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, YMCA மைதானத்தில் ஒரு மீட்டிங் நடத்தினா ஸ்டாலின் அவர்கள் அதில் பத்திரிகையாளர்களும் இன்ஃப்ளூயன்சர்ஸையும் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து, அதனால தான் இந்த ஜூலி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், இந்த வைஷ்ணவி மாதிரியே இந்த வைஷ்ணவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்டும் அது ஒன்று தான், இந்த ஜூலிக்கும் ஒன்று தான். என்னால் நிரூபிக்க முடியாது இவங்க என்ன பணம் வாங்கிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆக்ஷன்ஸை வச்சு அவங்களோட நடவடிக்கைகளை வச்சு நீங்களே புரிஞ்சிக்கலாம். நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நீங்களே புரிஞ்சிக்கலாம். இத்தனை வருஷமாக வெளியே வராத வாய்கள், இத்தனை வருஷமாக பேசாத வாய்கள், இத்தனை மக்கள் கொன்று குவிச்சதுக்கப்புறமா, இத்தனை மக்கள் செத்ததுக்கப்புறமாவும், கள்ளக்குறிச்சிலையும் சரி கள்ளச்சாராயமும் சரி மக்கள் வேங்க வெயிலையும் சரி இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கப்புறமாவும் கூட பேசாத வாய்கள் இப்போ எலெக்ஷன் டைமில் கடைசியாக கரெக்டாக வந்து காளமாட்டு கதையையும் அந்த கதையும் இந்த கதையும் நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு கதைன்னு சொல்லிட்டு பேச வரும்போது ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். இதில் ஒரு சின்ன ஒரு சசா இல்லை உங்களுக்கு, ஒரு சஸ்பெக்டாக இல்லை. இது என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டிங் நடக்குது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் மீட்டிங் கிடையாது. கேட்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம், நான் உங்களுக்கு என்னென்னாலும் பார்த்து பண்ணிக்கிறோம், திமுகவை தயவு செஞ்சு பெரிய அளவில் விமர்சிக்காதீங்க,
தேர்தல் டைம் கொஞ்சம் அப்படியே விட்டு பிடிங்க, அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட அர்த்தம் என்ன? உங்களுக்கு என்னென்னாலும் நாங்கள் பார்த்து செஞ்சுக்கிறோம், எங்களை பற்றி பேசாதீங்க. ஒருத்தன் பேசினானா கிடையாது. சரி, இதோட திருப்பி நான் சத்தியமாக பேசுகிறதுக்கு விரும்பலை. நாம் தமிழர் கட்சி பேசிச்சா? கேட்டால் நாங்கள் ஒரு அறிக்கையை விட்டோன்பாங்க. என்னங்கிறது எனக்கு தெரில. அது நேற்று போய் லைக் வந்து அவங்க ஜாதி ரீதியாக அவங்க வந்து வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ முக்கியமான என்னென்ன ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ பெரிய சென்சிட்டிவான ஒரு சம்பவம் நடக்கும்போது, கொடூரங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும்போது அது யாருமே பேசலையே. இன்ஃப்ளூயன்சர்ஸும் பணத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க, இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களும் வேலைக்கு போயிட்டாங்க, நடிகை அது வந்து மொத்த மீடியாவும் போடுறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் கவர் பண்ணுறாங்க. பிரபல நடிகை விஜய் அவர்களுக்கு எதிராக வீடியோ வெளியிட்டார், விஜய் அவர்களுக்கு பாடம் எடுத்தார், தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. யாரா அந்த பிரபல நடிகைன்னு பார்த்தா, எங்கே தேடி பார்த்தாலும் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அந்த நடிகை எனக்கு தெரில. கேட்டால் இதுக்கு முன்னாடி இதை ரோட்டில் சண்டை போட்டவங்களா, பிக் பாஸில் நடித்தவங்களா? நான் பிக் பாஸே பார்க்குறது கிடையாது. பிக் பாஸில் என்ன சீசனுங்கிறது இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. ஆனால் பிரபல நடிகையான் அதை ஹைப் பண்ணி ஏன் மீடியா கொண்டு வராங்க தெரியுமா? ஒன்று விஜய் அடிக்கணும், அது ஒரு மாங்கா. இன்னொன்று என்னென்னா, பிரபல நடிகை சொல்கிறத வச்சு மிச்சம் இருக்கிற எல்லா நியூஸையும் மறைச்சிடலாம்ல. 2 நாளாக அதுதான் நியூஸ். இதெல்லாம் ஒரு செய்தியா? இந்த நாய்ங்கெல்லாம் இந்த செய்தியெல்லாம் கவர் பண்ணி போட்டுட்டு உண்மையான மக்களை நாய்களை சித்திரவதை பண்ணுற மாதிரி சித்திரவதை பண்ணி கொள்கிறாங்க இல்லை. அதெல்லாம் கவர் பண்ணாமல் கண்ணை கட்டிட்டு உட்காரதெல்லாம் என்ன தான் நீங்கள் மீடியா எத்திக்ஸை கவர் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தெரில. அந்த ஒரு பாதிக்கப்பட்ட செத்தவனோட அக்கா வந்து சொன்னனால இந்த செய்தி வந்திருக்கு. 2 வயசு குழந்தை என்னையா பாவம் பண்ணுச்சு? அந்த அரசு ஊழியர் அவங்க பையன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டவங்க இந்த பாவம்லாம் எப்போ போய் சேரப்போகுதுன்னு எனக்கு தெரில. பார்க்கலாம். நம்ம தினம் ஒவ்வொரு நியூஸாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த காயிலாங்கடையில் போய் சேர்கிற கூட்டங்களும் எப்படியாவது திருப்பி வெற்றி அடைஞ்சு நம்ம சபாநாயகராகலாம், நம்ம வந்து அதிகாரத்தில் வந்துடலாம், மக்களை திருப்பியும் போய் கொள்ளடிக்கலாம், லைக் வந்து கொன்று குவிக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நோக்கத்தில் போய் சேர்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தன் போய் சேர்றான்னா அதோட மோட்டிவ் ஒன்று தான், அதிகாரம், அதிகார ஆசை, பண ஆசை. இந்த ரெண்டத்தையும் தாண்டி ஒரு ஹேர் கூட கிடையாது. மக்கள் தயவு செஞ்சு இந்த ஃபேக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸையும் ஃபேக்கான பத்திரிகையாளர்களையும் சோக்கால்டு இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இந்த தேர்தலையாச்சும் விழித்தெழுங்க. கொஞ்சம் இந்த பணத்தை வாங்காதீங்கன்னு சொல்லலை, நம்ம காசு தான். வாங்கிட்டு நீங்கள் ப்ரொடக்டிவான விஷயத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கும் வீட்டில் என்னென்ன வாங்கினா நீங்கள் வாங்கிக்கோங்க, அது உங்கள் காசு தான், செலவு பண்ணிக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த நம்பிக்கை நாணயங்கிறத பேரில் இந்த நாய்ங்களே இந்த நாணயத்தை நம்மக்கிட்ட கடைபிடிக்கிறது கிடையாது. இந்த நாய்ங்களே இந்த நம்பிக்கை, இந்த மக்களை பாதுகாக்கணும் நல்லனுக்காகங்கிறது கடைபிடிக்கிறது கிடையாது. அவங்களையே நம்ம கும்பிடுற சாமியும் இறைவனும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும்போது, இந்த ஆஃப்டரால் நம்மளோட காசு 5000 ரூபா வாங்கிட்டு அவனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக நம்ம அவனுக்கு ஓட்டு போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா சாமி உங்களோட கண்ணை குத்த போகிறதும் கிடையாது, கடவுள் வந்து என்னை நரகத்தில் போட போகிறதும் கிடையாது. சரி, என்ன தான் சொன்னாலும் சரி, மக்கள் உங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியும் கொண்டு வர இடத்துல நான் இருக்கேன். தயவு செஞ்சு மறுபடியும் போய் இந்த சாத்தான்களுக்கு வாக்களித்து தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்கிடாதீங்க. நன்றி, வணக்கம்.